கனா காணும் காலங்கள் சீரியல் நடிகர் ஜோ செஞ்ச செயல மறக்கவே முடியாதுன்னு ரொம்பவே உருக்கமா பேசியிருக்காரு பிரதீப் ரங்கநாதன். விஜய் டிவில ஒளிபரப்பாகி ஒரு தலைமுறையையே கவர்ந்த சீரியல்கள்ல முக்கியமானது கனா காணும் காலங்கள். பள்ளி வாழ்க்கை, நட்பு, காதல், கனவுகள் இந்த எல்லாத்தையுமே ரொம்பவே இயல்பா காட்டுன அந்த சீரியல் இன்னைக்கும் பலரோட ஞாபகத்துல இருக்குது. குறிப்பா ஜோ அப்படிங்கிற கதாபாத்திரம் அந்த காலத்து இளைஞர்களுக்கு ஒரு விதமான கனவு ஹீரோவாவே இருந்தாரு. அந்த ஜோவ இப்ப மறுபடியும் பேச வைக்க காரணமா இருக்கிறவரு பிரதீப் ரங்கநாதன். சமீபத்துல அவர் பகிர்ந்த ஒரு அனுபவம் இணையத்துல வேகமா பரவிக்கிட்டு வருது. விக்னேஷ் சிவன் இயக்கத்துல உருவாகக்கூடிய லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி படத்தோட ப்ரமோஷன் நிகழ்ச்சியில பேசுறப்போ பிரதீப் ரங்கநாதன் தன்னோட பள்ளி நாட்களையும் அந்த காலத்துல தன்னை பாதிச்ச மனுஷங்களை பத்தியும் நினைவு கூர்ந்திருக்காரு. நான் ஸ்கூலிங் பண்ணும்போது கனா காணும் காலங்கள் ரொம்பவே ஹிட். அந்த சீரியல்ல ஜோ கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்க எல்லாருக்குமே அவர் ஒரு இன்ஸ்பிரேஷன் மாதிரி தான் இருந்தாரு அப்படின்னு ஆரம்பிச்சாரு. அதுக்கு பின்னாடி அவர் சொன்ன அனுபவம் தான் பலரையும் நெகிழ வச்சிருக்கு. ஒரு நாள் எஸ்.ஜே. சூர்யா கிட்ட உதவி இயக்குனரா சேரணும் அப்படிங்கிற ஆசையோட பிரதீப் போயிருக்காரு. ஒரு ரெஸ்டாரண்ட்ல சூர்யா உட்கார்ந்திருந்தாராம். அவர பார்த்து காத்திருந்து தைரியம் வர வச்சு பேசியிருக்காரு. சார் உங்ககிட்ட அசிஸ்டன்ட்டா சேரணும் அப்படின்னு கேட்டதுக்கு, "ப்ரொஃபைல் குடுத்துட்டு போங்க, பார்த்துட்டு சொல்றேன்" அப்படின்னு சாதாரணமா பதில் கிடைச்சிருக்கு. அந்த பதில் பெரிய மறுப்பு இல்லாதப்பவும் கூட, பிரதீப்புக்கு அது ஒரு ஏமாற்றமாவே இருந்திருக்கு. மனசு உடைஞ்சு கீழ இறங்கி வந்திருக்காரு. அப்படியே அந்த நேரத்துல தான் ஜோ கதாபாத்திரத்துல நடிச்ச யுதன் அங்க இருந்திருக்கிறாரு. அப்படியே அந்த நேரத்துல அங்க ஜோ கதாபாத்திரத்துல நடிச்ச யுதன் இருந்திருக்காரு. அவரு என்ன பேசினாரு அப்படிங்கிறது இன்னைக்கும் பிரதீப்புக்கு சரியா ஞாபகத்துல இல்ல. ஆனா அந்த சில நிமிஷ உரையாடல் அவர மறுபடியும் எழுந்து நிக்க வச்சுதாம். நான் உடைஞ்சு போயிருந்த நேரத்துல அவரு நல்ல விதமா பேசினாரு. என்ன பேசினாருன்னு இப்போ எனக்கு ஞாபகம் வரல. ஆனா அது எனக்கு ஒரு பெரிய பூஸ்ட் மாதிரி இருந்துச்சு அப்படின்னு பிரதீப் ரொம்பவே உருக்கமா பேசியிருக்காரு. அந்த ஒரு தருணத்துக்கு பின்னாடி தான் அவர் விடாமுயற்சியோட வேலை செய்ய ஆரம்பிச்சதாவும், இன்னைக்கு இந்த நிலைக்கு வந்திருக்கேன் அப்படின்னும் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இப்போ பிரதீப் ரங்கநாதன் இளம் தலைமுறையோட ஃபேவரட் ஹீரோவா மாறியிருக்காரு. அவர் இயக்கி நடிச்ச படங்கள் பெரிய வெற்றி பெற்றிருக்கு. குறிப்பா லவ் டுடே படம் வெளியான பின்னாடி 2K கிட்ஸோட மனசுல அவர் ஒரு ஸ்பெஷல் இடம் பிடிச்சிட்டாரு. இப்போ தொடர்ந்து நல்ல கதைகள் பல தேர்வு பண்ணி நடிச்சிட்டு வராரு. இந்த நிலையில பிரதீப் ரங்கநாதன் தன்னை பத்தி பேசின வீடியோக்களை ஷேர் பண்ணி யுதன் அதுக்கு நன்றி சொல்லியிருக்காரு. இப்பவும் என்னை எல்லாரும் ஞாபகத்துல வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு அவர் பேசியிருக்காரு. ஆனா யுதன் மறுபடியும் நடிக்கணும் அப்படின்னும் பல பேர் கமெண்ட்ஸ் பண்ணிட்டு வராங்க.